எந்த ஒரு வடக்கி வளையம் வச்சுப்பா. வடக்கி வளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து கல்யாணத்துக்கும் எந்த தடங்கள் இல்லாமல் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதுக்குண்டான முயற்சி இப்போ கொடுத்துட்டோம் இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி இடைஞ்சல் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக கருப்பை வச்சுருந்தா போதுமா? இதை நீ 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சா போதும்ல? கிட்டவா தோப்பு ஆளுக்கெல்லாம் பயப்படவே வேணாம். அதுக்கெல்லாம் அவன் கருப்பசாமி உனக்கு அப்போவே கொடுத்துட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ அதே போல் வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இப்போ திருமணத்துக்கு மட்டும் உடல்நிலைக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் தோப்புக்கு சொல்லணும், வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? அந்தியூர் வச்சுப்பா. அந்தியூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. இன்னும் முன்னாடி வா. உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தோன்னா முன்னாடி வா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எல்லாமே ஏமாத்து வேலை நடக்குதே, அப்படியே இல்லையா? அதனால் உன்னோட பிடிவாதத்தில் தான் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனை நான் கூட இருந்து உன்னை ஏமாற்றாமல் உனக்கு வர வேண்டியதையும் வர வச்சு கொடுத்து அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு தொழிலும் நிம்மதியாக கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டும் வாங்கிட்டு வந்துடணும். கிட்டவா. பாட்டில் சுருட்டும் வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதை வழியை நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி எல்லாரும் போல ஒன்று நல்லபடியாக வாழ வச்சு ஏமாத்துறதுக்கு இல்லாமல் கருப்பு அமைச்சா போதுமில்ல? ஓடே வரம்போம். பௌர்ணமிக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகளை சுற்றி பார்த்ததில் இன்னும் ஒரு 21 நாள் பொறுமையாரு. அதுக்குள்ளே பற்றி எல்லாம் குளித்து ரெடி ஆகிறான். அதனால் உனக்கு நல்ல முறையாக சொன்னபடி கேட்க வச்சு கோபத்தையும் குறைச்சி எல்லாரும் போல கருப்பை நல்லபடியாக உனக்கு வாழ வச்சா போதுமில்ல? போய் காலைல வந்துட்டுவான். அப்படியா? சரி. கார்த்திகை ஜோதி முடிஞ்சு அடுத்த 41 நாளுக்குள்ளே நீ கேட்டது போலயே உனக்கு கண்ணுக்கு முன்னாடியே தண்டனை கிடச்சிடும். அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதெல்லாம் எப்போன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். உன் மகளை சரி பண்ணிவிட்டு அதுக்கு போல் இதுக்கு பண்ணினதுக்கு கண்ணு முன்னாடி உனக்கு கஷ்டத்தையும் கொடுத்து எல்லாத்துக்கு முன்னாடி காட்டுனா போதுமில்ல? நான் கருப்பை காப்பாற்றி தருவான். கிட்டவா. நான் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி அவள் பூந்தரை வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் பார்த்துட்டு வந்துட்டாமானே. கட்டுமனையை போய் பார்த்ததில் நம்ம தேங்காய் வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கிடலாம் அப்படின்னு நீ ஒரு யோசனை பண்ணிகிட்ருக்க அதானே? அதனால் அந்த வியாபாரம் பண்ணலாம். அதுக்குண்டான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் சிக்கலெல்லாம் உருவாகி கிடக்குது. அதுலேயும் ஏமாத்தாம உனக்கு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். அதனால் குடுக்கல் வாங்கலையும் நான் கருப்பசாமி உனக்கு வாங்க வச்சு அதே மாதிரி நிம்மதியாக வாழ வச்சு நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக அந்த விவசாயத்திலையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துருவேன். அதே போல் இன்னொரு யோசனை நினச்சிட்டு இருக்கீங்களா? யோகம் வருமா அப்படின்னு. அந்த யோகத்துக்கு ஒப்பு இல்லை. நானே வரும்போது உனக்கு நான் கூப்பிட்டு கொடுக்குறேன். இந்தா கருப்பம் கூடவே வரும்போது கிட்டவா. பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கடலூர் வச்சுப்பா. கடலூர் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருக்கோம். ஒரு வேலை வெட்டிக்கு வேலைக்கு பார்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படித்தானே மகளை? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ போய் வெளியில் உட்கார். நீ போய் மறுபடியும் காலையில் வந்துட்டுவோம். நம்மளோட எதிர்பார்ப்பு போலேயே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையும் வாங்கி கொடுத்து அதே மாதிரி கருப்பசாமி எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? வேலை கட்டாயம் கிடச்சிடும். அதனால எந்த மாற்றமும் கிடையாது. கிட்டவா. நல்லபடியாக படிக்க வச்சு இன்னையோட கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து கருப்பை அமைச்சா போதுமா? எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கருப்பன் கூடவே வரும்போது அந்த ஒரு திருச்சி வச்சுப்பா. திருச்சி என் சகோதரிக்கு உடல்நல சரி பண்ணி கொடுக்கணும்னு வந்து கேட்டிருக்கேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நான் கொடுத்த கணிக்கு அப்புறம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. அதே மாதிரி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி என் மகனும் சந்தோஷமரியமாக இருக்கணும். வர ஆடி அமாவாசைக்கு குடும்பத்தோடு எனக்கு பால் கூட எடுத்துடணும். ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே நீ கேட்டதுக்கு பதிலும் வந்துடும். சரியா? மகனை ஒரே இடத்துல இருக்க வைக்கணும். அதே மாதிரி நல்ல தொழில் அவனுக்கு அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி சொந்த தொழிலும் அமைச்சு கொடுத்துருவேன். ஆடி முடியட்டும். ஆவணி மாதத்துலேருந்து நீ கேட்டது உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா.
இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. சரியா? பகுதி சாப்பிட்றணும், பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். சரியா? உனக்கு தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி நீ இறக்குற வரைக்கும் எந்த இடைஞ்சல் வராது. போட்டிக்குன்னு வந்தால் கருப்பசாமி நான் பார்த்துக்கிட்டமானே, கவலைப்படாமல் போ. அப்படியா? சரி, பௌர்ணமி அன்னைக்கு என்ன வந்து கேள். இப்போ சகோதரிக்கு மட்டும்தான் உத்தரவு, நான் சரி பண்ணி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. என்னை யாருமே மதிக்கிறது இல்லையே, அதுக்கு என்ன வழி பண்ணுறது? யார் என்ன மனைவியும் மதிக்கிறது இல்லை, மகனும் சொன்னபடி கேட்கறது இல்லை அப்படின்னு வந்திருக்கியா ஒருத்தன். அப்படியே இல்லையடாமனு நம்ம டிரைவர் வேலை பண்ணுறோம், நீ என்ன வேலை செய்கிற? போய் காலைல வந்துட்டோம். குடும்பத்தில் கருப்பசாமி எல்லாரும் போல் சொன்னபடி கேட்டு சந்தோஷபரியமாக வாழ வச்சு அதை வியாபாரத்துலேயும் நல்லபடியாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து எந்த பொருளுக்கு விண்ணம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி பொருளுக்கு விண்ணமும் ஆகாது. அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு லாபத்தையும் கொடுத்து அடுத்த 5 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லாமல் இருக்குதுறாமானே. அதனால் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. 5 மாதம் முடியறது கூட உனக்கு முழுசாக சொன்னபடி கேட்க வச்சு எல்லாரும் போல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? உனக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நான் தீர்த்து கொடுத்துறேன். எப்போ வேணாலும் விளையாடாமண்ணே, நான் சொன்ன டைமுக்குள்ளே வர ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி அமாவாசை பௌர்ணமி இந்த டைமில் வா. ஒன்றை வந்து எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடும். எனக்கு தாயின் தகப்பனா கருப்பசாமி தான் காப்பாற்றி தரணும்னு நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே, எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு தரேன். கடனை பற்றியும் கவலைப்பட வேணாம், வருமானத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி வந்துட்டு இல்லை, நாளையிலேருந்தே நான் நல்லபடியாக அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. ஏன் முன்னாடி வந்து விழுகணும்ல. அதனால் கருப்பசாமி எனக்கு நோய் நொடி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எப்படியாவது கருப்பை காப்பாற்றி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா என்னை கொண்டுகிட்டே போயிடணும் அப்படின்னு என் மகன் வந்திருக்கேன். என்னால் உடல்நல சரி பண்ண முடியல, அதனால ஒன்று நல்லது பண்ணி விட்டுரு, இல்லாமல் தான் கொண்டுட்டு போய் விட்டுறணும். அவ்வளோதானே? சரி, போய் காலையில் வந்துடுவான். அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிடுவோம். இன்னமும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது இடமான, அதை எப்படி உடனே கொண்டு போக முடியும்? அதனால் கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து அதை தாண்டமான நான் கருப்பசாமி வந்து இன்னும் கார்த்திகை 30க்கும் கஷ்டப்படணும், அப்புறம் ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதனால் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண கிட்டவா எல்லாம் போச்சு. அதுதான், அதனால தான் இந்த கருப்பசாமி இன்னும் கொஞ்ச நாள் நீ பார்க்கணும். அதனால் இந்த 30 பொறு நீ கேட்டதோடு நான் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நான் உனக்கு நம்ம சொந்த கையில் இருக்கிற காலம் வரைக்கும் யாருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் போதும்ல. கருப்பம் கூடவே வரம்போ. நான் தான் பண்ணித்தரேன்ட்டேனே, இந்தா இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. அட்வான்ஸு கொடுத்துட்டோமா இல்லையா? அட்வான்ஸு கொடுக்கல, அதே கொடுக்கல இன்னைக்கு நாளைக்கு. அப்படியா? அதனால் அட்வான்ஸு கொடுத்துடலாம். அந்த வீடும் ஒத்து வரும். அதுக்கு அதே ஏரியாவில் இன்னொன்றும் இருக்குது, அதில் 2ல் அதையும் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். அதனால் 2ல் எது வந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்துடலாம். போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி எனக்கு வீட்டை வாங்கி கொடுத்து அங்கேருந்து நல்ல முறையாக சொந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை சரி பண்ணி பசங்களை எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? இந்தா நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன், தொழிலையும் இடைஞ்சல் வராது. அதனால் என் சகோதரனுக்கு வந்து அந்த இடத்த வாங்கி நீ அங்கே போ. அதுக்கப்புறம் கருப்பசாமி நானும் என் சகோதரனும் அங்கே வந்து நிரந்தரமான ஒரு முடிவு பண்ணி இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. கருப்பை காப்பாற்றுறவா. பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பை கூடவே வரம்போ. அதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? குழப்பம் இல்லாமல் உனக்கு வீடு கிடச்சிடும். அதை முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்னை வந்து பௌர்ணமிக்கு வந்து பாரு. கொண்டா எடுத்துகிட்டு வா. உனக்கு இது எடுக்கவே வேண்டியது இல்லடாமானே. அந்த பண்ணி பார்த்துருக்கிறவர் கம்மியான ஒரு ரேட்டுக்கு அந்த இடம் உனக்கு சரியாக வரும். சரியா? உனக்கு பிடிச்சிருக்கே இல்லையா? அதனால் அதை வாங்கிடலாம். இதை வச்சுட்டு போய் பேசு. வர்ற பௌர்ணமி கூட நீ அட்வான்ஸ் கொடுத்துடலாம். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்துடணும்ப்பா. நானும் எத்தனையோ பொண்ணு தொலாவி பார்த்துட்டே இருக்கேன், சரியான வழிக்கு அமைய மாட்டேது. போய் காலில் விழுந்துட்டு வாப்பா.
அதனால் 2 பசங்க யாருக்கு அப்படின்னா மறுபடியும் காலில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்மளும் ஆன முன்னேற்றத்துக்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தோம். அதனால் அமையவே இல்லை. அதனால் கருப்பசாமி வர்ற 5 மாதம் முடிட்டுறாமானே, 5 மாதத்தில் தொலாவி பிடிச்சிருவேன். சரியா? நீ கேட்டது வழியே நான் கருப்பசாமி நல்லபடியாக நான் தொலாவி பிடிச்சி தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து எல்லாத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? அதனால் இருக்கிற இடத்துல கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரும். எதுவும் தொடக்கக்கூடாது. என் பேரை சொல்லி அறுத்து போட்டுறணும். கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீதியாக வரணும் அப்படின்னு கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீதியாக வந்து எல்லாத்துக்கும் குடும்பத்தில் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு சீக்கிரமாக திருமணத்தையும் நடத்தி வச்சு எல்லோரும் போல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் அதை பாங்காக வச்சுக்க. நீ கேட்டதை போல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? இந்த 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். பௌர்ணமின்னு என்னை வந்து பார்ப்பான். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா, கோபி. அதனால் எனக்கு நோய் நொடியோடவே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் விவசாயமும் அப்படின்னு ஓடி போய் பார்த்தா அதுவும் எனக்கு நல்லபடியாக நடக்கலை. அதனால் கருப்பசாமி படிப்புலேயும் அப்பப்போ ஒரு மகன் மக்கார் பண்ணுறான். அப்படியே இல்லையாமான? அதனால் நான் கருப்பசாமி கனி கொடுத்துட்டு போகிறேன். மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டது போலே உனக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அதே போல் நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? வர வியாழக்கிழமைக்கு 2 பேர் வரணும். சரியா? இது 2 நாளைக்கு சாப்பிடு. வியாழக்கிழமையோடு உனக்கு அந்த பிரச்சனை, உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? கருப்பசாமி உனக்கு கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் இடத்த விற்காமலேயே கருப்பசாமி எனக்கு கடனை கட்டி கொடுத்துருப்பா. இடத்த விற்காமலே அதை தாண்டா முதவே சொன்னேன். நான் இடத்த விற்காமலே கடனை கட்டணும். உனக்கு நான் முதவே என்ன சொன்னேன்? இடத்த விற்க வேணாம்னா. இல்லை, நான் இடத்த விற்றா தான் தப்பிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு நீ என்கிட்ட வந்து கேட்டில்ல. இப்போ அதே வாய்ப்பு என்ன வந்து கேட்டிருக்க? இடத்த விற்காமலே எப்படியே கடனை கட்டிடு. நான் முதவே அதுதான் முடிவெடுத்தேன். அதனால் இன்னும் 1 வருஷம் 3 மாதத்துக்குள்ளே நீ கேட்டதோட இடமே விற்காமல் கடனையும் கட்டி நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து இப்போ அந்த லோன் இன்னும் ஒரு 3 நாளுக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும். ஆகணும்ல? கண்டிப்பாக நான் கருப்பசாமி 3 நாளில் ரிலீஸ் ஆகிருமானே. நான் கருப்பன் காப்பாற்றி தரப்போம். கடனை பற்றி கவலையே விட வேணாம். நல்லபடியாக நான் படிக்க வச்சு எல்லாரும் போல காப்பாற்றி கொடுத்துறேன் தான். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. ஒன்று எல்லோரும் சாப்பிட்டு ஒன்று நீ என்ன கேள்வி கேட்டனைய விற்காமல் கடனை கட்டி கொடு அப்படின்னு சொல்லி பாங்கா வச்சுக்க. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் வந்து கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி எனக்கு கடனையும் கட்டி பிள்ளைகளை காப்பாற்றுற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துடுவான். அதனால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்து தொழிலும் உனக்கு நல்லபடியாக எச்சு பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன். எல்லாரும் போல் உனக்கு தொழிலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். வர வியாழக்கிழமைக்கு தவறாமல் வரணும். சரியா? வியாழக்கிழமைக்கு தவறாமல் வந்துடணும். வர வியாழக்கிழமை நான் கருப்பன் கூடவே வரப்போம். வியாழக்கிழமை வடாமான கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி அங்கே சார் அடித்து உள்ளே வந்து மாற்றி குறைச்சிடும். உள்ளே சார் அடித்தா உள்ளே வந்து மாற்றி குறைச்சிடும். போய் காலில் வந்துட்டு வாப்பா. அதனால் கருப்பசாமி நீ உட்கார்றாமானே, நீ உட்கார் கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் சுற்றி பார்த்ததில் நீ கேட்டது போல் உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்தா போதும்ல? நான் கருப்பசாமி உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் கட்டி வச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? யார்? நீ கேட்டது ஒன்று. அதனால் நீ எங்கே போயிட்டுருக்கியோ அவனும் ஒரு காரணமாக இருக்கிறானே. அவனும் ஒரு காரணமாக இருக்கிறானே. என்ன பண்ணுறது? இந்த பக்கம் குறைச்சி. அதனால் கருப்பசாமி வந்து அவங்ககிட்ட வந்து கவனமாக தான் இருக்கணும்னு என் சகோதரன் சொல்கிறேன். நான் என்னை கேட்டு நான் போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அவனும் ஒரு காரணம் தான். சரியா?
நான் தான் சொல்லிட்டேன், ஓடி போய் பார்த்தேன். அதில் யாராக இருந்தாலும் தப்பு எங்கே நியாயம் எங்கன்னு கருப்பசாமி நான் சொல்லிடுவேன். அதனால் நீ சந்தேகப்பட்ட ஆள் வந்து போட்டி பொறாமை இருக்கலாம், ஆனால் இதை கட்டுறதுக்கு காரணம் அவன்தான். அதனால் நீ என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூதானமாக இருந்துக்க. நான் வந்து நாளையிலேருந்தே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன், சரியா? 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குழி. வர்ற வியாழக்கிழமை வர்றதுக்குள்ளேயே எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன், சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, உனக்கு அவன் மேலே டவுட் இருந்திருக்கணுமே. மெயின் காரணமே அவன்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் உனக்கு உடல்நல சரியில்லாததுக்கு காரணமும் அவன்தான் ஒரு காரணம். அதனால் நீ இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நான் தான் சொல்லிட்டேனே, இதை 3 நாளைக்கு சாப்பிடு. வர வியாழக்கிழமை வர்றதுக்குள்ளே உனக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன். வியாழக்கிழமையே ஓப்பன் ஆயிரும். வியாழக்கிழமையிலேருந்து கொடுத்து விட்றேன், எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். போ, இன்னிலேருந்து எல்லாம் ஓப்பன் ஆயிருமால, கவலைப்படாமல் போ. வர வியாழக்கிழமை மாலை மட்டும் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி வந்து நீ நினச்சது போல் அவளும் ஒரு காரணம்தான், அவளும் ஒரு காரணம்தான். அப்படியே இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதும்ல, போய் காலைல வந்து. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போலே உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்து பசங்களை 2 பேர்த்தையும் கரை சேர்த்தி எல்லாரும் போல் கருப்பை வாழ வச்சா போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். இதை மட்டும் கையில் பிடி. கருப்பசாமி மாதிரி கன்னியாகுமரி வச்சுப்பா. கன்னியாகுமரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் பார்த்தேன்டாமானே. பார்த்ததில் எல்லாமே சதி பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கேன். ஏமாற்றிட்டு இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நமக்கு நியாயம் கிடைச்சா போதும்ல, போய் காலில் விட்டுரும். அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு வீட்டை ஏமாத்துறதுக்கும் பிளான் போட்டுட்ருக்கேன். அதனால் ஏமாத்துறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல, நான் கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்துட்றேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு. ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே வரேன். முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, இல்லாட்டி அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. அப்போ முடிச்சுட்டு என்னை வந்து பாடுறேன் மானே. முடிஞ்சு அது அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் மைசூர் வச்சுப்பா. மைசூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ ஒரே கஷ்டமாக இருக்கா. அதனால் கஷ்டத்தை கருப்பசாமி தீர்த்து கொடுத்து அதே மாதிரி உன்னை உடல்நிலையிலே எந்த பிரச்சனையும் வராது. கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல, கெட்டவா. உனக்கு ஏதாரமும் நீ அடுத்த 1 வாரத்திலேருந்து அப்படியே படிப்படி அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார். நான் தான் அமைச்சு தரேன்ல. நான் கருப்பசாமி வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ உடல்நலை வந்து சரியில்லாமல் இருக்கா, அதை நான் சரி பண்ணி கொடுத்து உனக்கு நான் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி வேலையும் வாங்கி கொடுத்துறேன். நான் தான் அமைச்சு கொடுக்குறேன்னு இல்லை. நான் அதனால் பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார். கருப்பை கூடவே வந்துடுண்டாமான. உனக்கு இன்னிலேருந்து எந்த பிரச்சனை இல்லாமல் கருப்பை காப்பாற்றி தரம்போ. பெருசாக பிரச்சனை வராது, கருப்பை காப்பாற்றி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மாதிரி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் யார் பிரிஞ்சிருக்கிறது, யார் மகனை சேர்த்தி வைக்கணுமா, மருமகளையும் சேர்த்தி வைக்கணுமா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி புரிஞ்சு நடந்து அவளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி அமைச்சா போதுமா, போய் காலில் விழுந்துடும். நீ போய் காலில் விழுந்துட்டா போ. அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து குடிக்கிறதையும் நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியாக திருத்தி கொடுத்து 2 வருஷங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டு எல்லாரும் போல நல்லபடியாக வாழ வச்சா போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். அவன் சின்ன மகன் எங்கே இருக்கான்? சரி, இந்தா ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பாங்கா வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் சேர்த்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல 4 அறுத்து போட்டு நான் கருப்பசாமி கூடவே வரப்போ. பௌர்ணமி எனக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. மறுபடியும் வாரணாசி பாளையம் பிரிவு. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் எங்கே சுற்றினாலும் அவனை சுற்றி பிடிச்சி கருப்பசாமி கொண்டாந்து சேர்த்துனா போதும்ல, போய் காலில் விழுந்தோம். அதனால் கருப்பசாமி கழுது விழுந்துருச்சு அப்படின்னா நீ பயப்பட வேணாம். அது வந்து தற்செயலாக நடந்தது. அதனால் நீ அதெல்லாம் பட வேண்டாம். கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை அமையும்,
அமைஞ்சாலும் கருப்பசாமி அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து செஞ்சது தப்புத்தான் உனக்குன்னா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறேன் வர்ற. அதுக்கிட்டே அதை பற்றி கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருக்கேன். தச்சையெல்லாம் நடந்தது, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். ஆக மொத்தம் உனக்கு நல்லபடியாக உனக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்து விட்டுறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. மறுபடியும் ராயவேலூர், அதனால பஸ் கண்ட்ராக்டர் யாரு? பஸ் கண்ட்ராக்டர். இது கொண்டு வந்தால் 2 பேர் வரணுமே, ஒரு ஆள் வந்தால் கொடுக்க முடியாது. எப்போ வந்தாலும் 2 பேர் வரணும் அதை கொண்டு போய். அதனால கருப்பசாமி ஆண் வாரிசு கட்டாயம் கருப்பம் கொடுப்பேன். வேலையில் கவர்மெண்ட் உனக்கு அங்கீகாரம் போட்டு தர மட்டும் பண்ணி கொடுத்துட்றேன். நல்லபடியாக கருப்பசாமி கடன் இல்லாமல் வாழ வச்சா போதும்ல, போய் காலை விட்டேன். அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு ஆண் வாரிசுக்கு உத்தரவெல்லாம் இருக்குது, ஆனால் 2 ஆள் வரணும். அதனால் இப்போ கவர்மெண்ட் வேலை உனக்கு பர்மனெண்ட் பண்ணி கொடுத்து கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு எல்லாரும் போல் சந்தோஷமாக இருக்க வச்சா போதும்ல. இந்த ஒன்றை கொண்டு எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி நலவாசப்படியில் கட்டி விட்டு கருப்பன் கூடவே வரும்போது பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கடலூர் வச்சுப்பா. கடலூர் நல்லபடியாக திருமணம் ஆகணுமா? திருமணத்துக்கு வந்தது யாரு? நல்லபடியாக திருமணம் ஆகணுமா? அப்படி தானமான நல்லபடியாக நிம்மதியாக வேலை அமையணும், அதே மாதிரி நல்லபடியாக திருமணம் அமையணும். கருப்பசாமி எல்லாரும் போல நிம்மதியாக வாழணும். அதனால் வந்து தூக்கம் வரமாட்டேங்குது, ஒரு படபடப்பாகவே இருக்குது இருக்கு இல்லையா? அதனால் அத்தனையும் கருப்பசாமிக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல, போய் காலைல விட்டோம். அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு வர ஆடி வர்றதுக்குள்ளேயே உனக்கு நானா தொலை உனக்கு பிடிச்சி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டதோடய கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு ஒன்றை பாங்கா வச்சுக்க. கருப்பன் கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சேர்த்தி வாழ வைக்கணுமா? சேர்த்தி இதை வந்து சூழ்ச்சி வேலையா, இல்லை நம்ம போய் சேர்ந்து நல்ல முறையாக வாழ்ந்துக்கலாமா அப்படின்னு போய் பார்த்தேன். அதெல்லாம் யார் என்ன பிரச்சனை பண்ணனாலும் சரி, இன்னும் ஒரு 90 நாள் பொறுமையாரு. நீ கேட்டதை போல நல்லபடியாக வந்தே கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆள் மட்டும்தான் பிரச்சனை. அதை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. பாட்டில் சுருட்டு 3 வாங்கிட்டு வா. அடுத்த 3வது மாதத்துக்குள்ளே அவனே வந்து கூட்டிகிட்டு போய்க்குவேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதுக்கு மீறி நம்மளே போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. அதே மாதிரி மகனை நல்லபடியாக படிக்க வச்சு கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு. நான் அதுதான் சொன்னேன், வியாழக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ போ, பிரச்சனை இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி நல்லா அலுமினிய வியாபாரம் மாதிரி அலுமினிய வியாபாரம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் நாளையிலேருந்து உனக்கு வியாபாரத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து கடனையும் கருப்பசாமி உனக்கு கட்டி கொடுத்து எல்லாரும் போல நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துடுவான். கருப்பசாமி படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதே மாதிரி படிக்கிறதும் வச்சு கடனையும் கட்டி நல்லபடியாக வியாபாரத்தை அமைச்சு கடன் இல்லாமல் உனக்கு உருவாக்கினா போதும்ல. எனக்கு எங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமி மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு யார் வந்து வரலன்னா நீ என்னை பார்க்க வந்துடணும். ஒரு 6 மாத காலத்துக்கு அதுக்குள்ளே உனக்கு நான் படி ஏற்றி விட்டுறேன். கருப்பன் கூடவே வரும்போது கருப்பசாமி மாடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் மகளோட இடம் வைக்கணுமா? மகளோட இடம் வைக்க சொன்னது யாராமான? அதனால் என்ன வாங்கிட்டு வந்த? எங்கே? சரி, நான் கருப்பசாமி வந்து அதை படியில் வச்சிடமானே. உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை பண்ணி விற்று சீக்கிரமாக விற்று கொடுத்து அதுலேருந்து உனக்கு தப்பிக்க வச்சா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் விற்றும் கொடுத்து உனக்கு நான் வாங்கியும் கொடுத்து எல்லாரும் போல நல்லபடியாக உனக்கு வாழவும் வச்சிட்றேன். இந்தா நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன்ப்பா. ஒன்று எல்லாரும் சாப்பிட்டு சொல்லு, நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். வர பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. மறுபடி கடலூர் வச்சுப்பா. கடலூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது வாங்கிடணும், அப்படி தானே? கட்டாயம் கருப்பை வாங்கி கொடுத்துருவேன். அதனால் யார் எது சொன்னாலும் சரி உனக்கு வருமானத்தையும் கருப்பை கொடுத்து அந்த இடத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து சிக்கல் இல்லாமல் எல்லாரும் போல் நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல விட்டுவோம். அதனால் 108 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வர பௌர்ணமிக்கு வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி அடுத்த 4வது மாதத்துக்குள்ளே நீ வச்சுக்க அப்படின்னு நீ கேட்குறத விட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். எச்ச எதிர்பார்க்குற அளவுக்கு வராது.
அதனால் உனக்கு நல்லபடியாக எனக்கு அந்த இடத்த நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கருப்பை கூடவே வரம்போ. கருப்பசாமி மாடி நம்பியூர் வச்சுப்பா, நம்பியூர் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமான குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி நமக்கு வந்து எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து என் குடும்பத்தோடு போய் நான் சேரணும், அப்படி தானே? அதனால் இருக்கிற சிக்கலெல்லாம் என்ன பண்ணலாம்? அதனால் கருப்பசாமி வர ஆடி அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இருக்கு. எனக்கு வந்து பால் கூட எடுத்துரு, அது கூட தொழில் நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்துறேன். குடும்பத்தையும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இப்போ வாகனம் ஒன்று காணாமல் போச்சுல, வண்டி காணாமல் போச்சா, அதனால் வந்து அது கிடைக்காதுராமான. அதனால் அதை விட்டுரு. உனக்கு வாகனம் நல்லா அமைச்சு வேறு வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி கடனை கட்டிடுறேன். குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் வாழ வச்சு ஒன்றா சேர்த்து வச்சா போதும்ல. குடும்பத்துக்கு தான் உத்தரவு. அதனால் நீ வர பௌர்ணமிக்கு என்னை வந்து கேளு, அந்த இடத்துக்கு உண்டான வழி உனக்கு சொல்கிறேன். நான் சொன்ன டைம் நீ வந்தையா? இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுற, வர பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வா. அந்த இட பிரச்சனையும் உனக்கு சாதகமாக அமைச்சு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதுதான் நிரந்தரமாக அமைச்சு தரேன் தானே. பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துக்கோ. கருப்பசாமி மறுபடியும் கர்நாடகா போயிடுச்சுப்பா. கர்நாடகா உன் மகன் சொல்படி கேட்கணும் மேடமான, அப்படி தானே? சரி, போய் காலில் விட்டுவான். நல்லபடியாக சொல்படி கேட்க வச்சு எல்லாரும் போல திருத்தி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அது போக இன்னொரு பிரச்சனை வேறு ஓடிட்டு இருக்குது, அப்படி தானே? அதான் சொன்னேன், அதையும் கருப்பசாமி பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துறேன். நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டது போலே கருப்பசாமி அடுத்த ஒரு 90 நாள் வர்றதுக்குள்ளே படிப்படி உனக்கு மாற்றி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு வந்து எனக்கு விளக்கு போடணும், அதே மாதிரி எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். நாங்கள் கருப்பம் கூட வரப்போம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு கேஸ் பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துடணுமா. கேஸ் பிரச்சனை யாருக்கு இருக்குது, அப்படி தானே? போய் காலில் விட்டு. அதனால் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி அந்த கேஸ் நமக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு மகளையும் எல்லாத்தையும் மகனையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். ஆமாம்மா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சேர்த்து வச்சிடறேன். அதே மாதிரி இப்போ பேசுகிற இடமும் நமக்கு சாதகமாக முடிஞ்ச போதுமா? அதுதான் சொல்கிறேன், பேசுகிறது நமக்கு சாதகமாக முடிஞ்ச போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தருவான். ஒன்று ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு ஒன்றை கொண்டு பாங்காக வச்சுக்க. நான் கருப்பம் கூடவே வரப்போ வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கணபதி விளையம் போயிடுச்சுப்பா. கணபதி விளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. இப்போ லோனுக்கு மேலேயே லோன் வாங்கலாமான்னு ஐடியாவில் இருக்கிற மாட்டாமான்னு, அப்படி தானே? அதனால் இப்போ உடனே அது வாங்கணுமா? கட்டாயம் வாங்கணும், இல்லாட்டி தப்பிக்க முடியாது இல்லையா? ஆனால் வாங்கினா சிக்கல் உருவாகுமே, என்ன பண்ணுறது? அப்படின்ற சரி, போய் காலில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டாமான மறுபடியும் ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வைப்பான். மறுபடியும் 10 லட்சம் தான் நிற்கி. 5 லட்சம் வெட்டியை செலவாக போகும். என்ன பண்ணுறது? சரி, ஒரு வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு தரேன். நீ அதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணு. நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன், சரியா? அதனால் உனக்கு நல்லபடியாக வாங்கி கொடுத்துறேன். அதனால் உனக்கு கடனையும் கட்டணும். இதை வெளியில் எடு, இதை வெளியில் எடு. முந்தானியில் படி. அதனால கருப்பசாமி வந்து கொஞ்சம் தள்ளி உட்காருமாங்க, இன்னும் இந்த பக்கம். அதனால் நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து நான் கருப்பசாமி வாரிசு நான் கருப்பை உருவாக்கி தந்துடுறேன். 2 பேர் சேர்ந்து குடி. இதை சரி பகுதி உள்ளுக்கு சாப்பிடணும், கனியை தோலோடு சாப்பிடணும். அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கேட்டுப்போம், இல்லாட்டி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இந்த 3வது மாதம் அப்படின்னா இது கார்த்திகா, தை மாதம் கருப்பசாமி உனக்கு கரு உருவாக்கி கொடுத்தாரு, சரியா? அதே மாதிரி தொழில் கடனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா, நீ மேல் லோன் ஆகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பை வாழ வச்சு கொடுத்துருந்தா முன்னாடி வாழ வச்சு கொடுத்து செய்கிற தொழில் ஒன்றும் உனக்கு மேலும் மேலும் உனக்கு அமைச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறவா. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், அதுதான் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு.
நான் படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு வியாழக்கிழமைக்கு தான் உன்னோட உனக்கு ஒரு தீர்வு. அதனால் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போ கருப்பசாமி மறுபடியும் சென்னை வச்சுப்பா. சென்னை மகன் நல்லபடியாக படிக்கணுமா, மகன் நல்லபடியாக படிக்கணும். அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து கொஞ்சம் படிக்காத மாதிரியே என் கண்ணுக்கு தென்படுற மாதிரி இருக்குது, அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாரும் போல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதும்ல போய் காலைல விட்டுரும். அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து நல்லபடியாக அவனை படிக்க வச்சிடுறேன். அதே மாதிரி நல்லபடியாக இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அது நாளையிலேருந்து படிப்பு வந்துடும். நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு கொடுத்துடலாம்ல, கிட்டவா ஒன்றை கொண்டுட்டு போய் உள்ளுக்கு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்ச குளிக்க வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீதே அவனை நல்லா திருத்தணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் ஒன்றை நிலவாசப்பள்ளியில் கட்டி வச்சு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து சொத்து வர ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு நல்ல முடிவை எடுத்து தேடி கொண்டாந்து கொடுக்குற மாதிரி அமைச்சா போதும்ல. கருப்பம் கூடவே வரப்போ கட்டி விட்டுறணும். அதுக்கு தான் சொன்னேன், பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்கவை படிப்படி அமைச்சு கொடுக்குறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துருக்கேன். கருப்பசாமி மாடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி வியாபாரம் பண்ணுறது யாரு? அதனால கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி இன்னும் ஒரு வாரத்தில் வியாபாரம் எல்லாம் அமைஞ்சிருமானே. அதனால் இப்போ நிப்பாட்டி வச்சுருந்தாலும் அதுக்கு நல்ல வருமானம் வர்ற மாதிரி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். நீ கேட்டதோட உனக்கு நல்லபடியாக குறவில்லாமல் வச்சுருந்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி கொடுக்கல் வாங்கலையே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதனால் மேலே விழுந்து அழுதும் கூட சொல்லுவா, உன்னை தவிர எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தான் நான் காப்பாற்றணும். அப்போ நீ என்ன சொல்லணும்? தோலை தட்டி தான் கொடுக்கணும். அதுக்கு வேண்டி நீ வந்து சரிஞ்சு விழுந்துடக்கூடாது. ஆனால் நம்மளுது வரணும்ல, அதனால் தட்டி தான் கொடுக்கணும். அதனால் பார்த்துக்க, மறைமுகமாக சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதான் புரியலையா? அதனால் நான் கருப்பசாமி அதே போல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி எல்லாரும் போல் கொடுக்கல் வாங்கலுக்கிட்ட வாங்கி கொடுத்து நிம்மதியாக கருப்பை அமைச்சு கொடுத்தாங்க. சரியா? இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதே போல் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறப்போ அதை பற்றியெல்லாம் கவலைப்படணும். நீ போடும்போது தெரிஞ்சுதா இல்லையா? அவ்வளோது, அதோட கணக்கு முடிஞ்சு வச்சு. அதனால் நீ போய் திரும்பி நம்ம போய் பார்க்கும்போது அதையெல்லாம் யோசிக்கவே வேணாம். நம்ம போடும்போது கரெக்டாக பண்ணணுமா? பண்ணும்ல, அவ்வளோது, அதோட விட்டு மற்றதை நான் பார்த்துக்கிறோம். வியாழக்கிழமைக்கு எனக்கு கட்டாயம் வந்து பார்க்கணும், கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடியும் சேடர் வளையம் போயிடுச்சுப்பா. சேட வளையம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி, அதனால் உனக்கு அந்த இடத்த வித்துடலாம். அதுக்கு உண்டான வாய்ப்பு கருப்பசாமி பட்டா மாத்திரக்குள்ள வாய்ப்பும் உருவாக்கி இடைஞ்சல் இல்லாமல் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டவா, கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேலை ஆயிரும். தாராளமாக வாங்கிடலாம். அதனால எந்த இடைஞ்சலும் வராது. தாராளமாக கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன். தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். இருக்கிற கடனையும் உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்து பையனுக்கு நிரந்தரமான ஒரு தொழிலும் அமைச்சு கொடுத்துறோம். வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே வாங்கிடலாண்டாமான, வாங்கிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் ஸ்ரீரங்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. ஸ்ரீரங்கம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமான. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து இப்போ இருக்கிற இடைஞ்சலெல்லாம் நீக்கி கொடுத்த இன்னொரு இடைஞ்சல் புதுசாக உருவாயிட்டு இருக்குது. அதையும் உனக்கு கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போலயே வண்டியை வந்து பிடுங்கிட்டு போயிட்டான். அதுக்கு காரணம் யார்? ஒன்று, லெஃப்ட்டு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து என்ன பண்ணியிருக்கணும்? கொடுக்கறன்னு சொன்ன காசை கொடுத்துடணுமா இல்லையா? அப்போதைக்கு அவனும் தேவைப்பட்டான், பிரச்சனைக்கு தேவைப்பட்டான்ல. அதனால் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் அவங்ககிட்ட சொன்னதை நீ செஞ்சுருக்கணுமா இல்லையா? அதனால் இன்னொரு 8 நாள் டைம், அதுக்குள்ளே கொண்டு கொடுத்துடணும். நீ கடன் வாங்குவியா இல்லை வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. சொன்ன வாக்கில் சரியாயிடணும். அப்போதே அவனுக்கு காலத்துக்கு முடிச்சு எங்கே வேணாலும் முக்கில் திரும்ப நோக்கெல்லாம் பிடிச்சிக்குவேன். இன்றைக்கி வேணால் வண்டி கோர்ட்டில் பயன் கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ கொடுக்கணும்னு சொன்னதை கொடுத்துட்டு வந்துடும். சரியா? கம்பெனியில் பிரச்சனை இல்லாமல் அவனை வேலைக்கு போகிறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி மாற்றி அமைச்சு அவனை நிப்பாட்டி நீ கேட்டது போல உனக்கு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கடனை கட்டுனா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். 4 பேர் இந்த புடி ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும்.
அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன் மகளை. நான் கருப்பன் கூடவே வரம்போ கிட்டவா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி நான் வந்து ஸ்கூல் வாத்தியார். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாமானே. பார்த்துட்டு வந்ததில் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் படிக்க வச்சுருக்கேன், அப்படித்தானே? அதைபடியே நல்லபடியாக மார்க்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம நினச்சது ஒரு லட்சியத்தில் ஜெயிக்க வச்சு எல்லாரும் போல் பட்டம் வாங்க வச்சு கருப்பசாமி உன் பேரையும் காப்பாற்றணும், அதே மாதிரி என் பேரையும் காப்பாற்றணும். அந்த மாதிரி உருவாக்கி நீ நினச்சது போலயே உனக்கு கோயம்புத்தூர்லேயே கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலைல விட்டோம். இப்படித்தான் நம்ம நான் யோசித்தேன், கோயம்புத்தூர்லேயே வேணும் தானே கேட்டேன். அதெல்லாம் கோயம்புத்தூர்லேயே உனக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் எல்லாம் நமக்கு வந்து நம்ம பௌர்ணமிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு வர வேண்டியதெல்லாம் உனக்கு வர வச்சு போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். இதை ஒன்றை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றேன். ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பேரை சொல்லி நலவாசப்பள்ளியில் கட்டி விட்டு நான் கூடவே வரம்போ. அப்படி அந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு கூடவே வரம்போ. கருப்பசாமி மாடி திருவாரூர் மாவட்டம் முயற்சிப்பா. திருவாரூர் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உனக்கு பண உதவி பண்ணுற மாதிரி உருவாக்கி கொடுத்து இன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுத்து வெளிநாடு அனுப்பி நல்லபடியாக சம்பாரித்து செட்டில் ஆகிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு விசேஷம் ஒன்று பண்ணிடலாம். காது குத்தா என்னடா மனை பண்ணான்ருக்க, காது குத்திடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு அமையுமா? கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன். காது குத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமைச்சிடலாம். ஆனால் அதில் நீ நினைக்கிற மாதிரி பணம் வராது. காது குத்தலாம், விசேஷம் பண்ணு, நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. கடன் வாங்கித்தான் நீ போகணும். அப்படி தான் உன்னோடது தலையெழுத்து எழுதியிருக்கு. அதனால் உனக்கு உதவி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறேன்னு உனக்கு முதலே உத்தரவு கொடுத்துருக்கேன், புரிஞ்சுக்கணும்ல. அதனால் நீ வெளிநாடும் போகலாம், அந்த யோகமும் இருக்குது. ஆனால் வந்து விசேஷம் பண்ணிடலாம். அப்படியா, சரி போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்றேன். அதனால் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை ஒரே ஒரு சொட்டு மட்டும் விட்டுறேன். அந்த பக்கம் இந்த பக்கம் ஒவ்வொரு சொட்டை விட்டுட்டு மிச்சத்தை தலையை சுற்றி அக்கட்டை போட்டு இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பேரை சொல்லி உன்னோட நிலவாசப்பள்ளியில் கட்டிடு. நீ வந்து காது குத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. அதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பாடு பண்ணலாம். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் பணத்துக்கு யாரோ ஒருத்தர் நீ போய் நீ சம்பாரிச்சு எனக்கு கொடு அப்படிங்கிறமோ உனக்கு உதவிக்கு ஆளை நான் அனுப்பினா போதும்ல. நான் அமைச்சு தரம்போ. பௌர்ணமிக்கே வந்து பார்த்துப்போம். சாமி மறுபடி சிக்கோ போயிடுச்சுப்பா. சிக்கோ சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு சிக்கல் இல்லாமல் கேஸ் பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் போல நிம்மதியாக எனக்கு வாழ வைக்கணும் அப்படி தாண்டா போனேன். அதனால் கேஸ் பிரச்சனை இன்னும் ஒரு 21 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 21 நாள், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் நீ பயப்படாமல் இரு, சரியா? அதனால் வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. நீ கேட்டதோட உனக்கு சிக்கல் இல்லாமல் கேஸ் இல்லாமல் தப்பிக்கு வச்சா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா கிட்டவா. அதுக்கு தான் வியாழக்கிழமை. மொதல் பிரச்சனை அதுதான். வெளியில் எங்கேயும் போக முடியாது. போக முடியுமா? முடியாதா? முடியாது. அதனால தான் சொன்னேன். அதனால் உனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்றேன். 2வது தொழிலெல்லாம் நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அதை பற்றி நீ பயப்படாது. கொஞ்சம் நிலவாசப்பள்ளியில் கட்டி விட்டுரு. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான். கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் நாளாக அறுத்து போட்டுரு. யார் என்ன பண்ணியிருந்தாலும் தெரியாது கருப்பசாமி, எனக்கு நீ தான் எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நாளாக அறுத்து போட்டுரு. அதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. வியாழக்கிழமை வந்து பாரு. 21 நாள் மட்டும் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. கருப்பன் கூடயே வரம்போ. கிட்டவா. வியாழக்கிழமை வந்துட்டு போனதுக்கப்புறம் போகலாம். நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சரியா? கூடயே வரம்போ. சாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் எப்படியாவது கடனை கட்டி செய்கிற தொழிலில் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்துருப்பா. அப்படி தாண்டா மன கடன் தலைக்கு மீறி போயிட்டுருக்குது. அதே மாதிரி தொழிலையும் பெருசாக ஆன முன்னேற்றம் ஒரு 3 வருஷ காலமாக பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதனால் கருப்பசாமி தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடனையும் நல்லபடியாக கட்டி உன் பேர் கெட்டு போகாமல் நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றினா போதும்ல. போய் காலைல விழுந்துட்டோம். இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரம்போம். கருப்பசாமி சித்திரை 13ஆம் தேதி வரைக்கும் இதில் நீ பொறுமையாக இருக்கணும்டாமான. சித்திரை 13 வரைக்கும் நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அதே மாதிரி தொழிலில் கடனும் இல்லாமல் படிப்படியாக உனக்கு கட்டி கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்து வரேன், சரியா? 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு.
உனக்கு ஒரு வாய்ப்பு கருப்பு அமைச்சு தந்துடுறேன். வர வியாழக்கிழமைக்கு எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, உனக்கு இன்னொரு மாலை ஒன்று ரோஜா பூவில், எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதோடய அன்னையிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைச்சா போதும்ல. உடைய வரம்பு வியாழக்கிழமை. சாமி மறுபடியும் சொக்கனூர் வச்சுப்பா. சொக்கனூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, இறக்கிறதே தண்டம் தான். அப்படி தானே பெத்தவ இருக்கிறது தண்டம். இப்போ இருக்காளா இல்லையா? அந்த சொல்லிட்டேன் பார்த்தியா, படி தாண்டி போயிடுவா, இப்போ வேலைக்கு போயிருக்கா, வருவாளான்னு கூட தெரியாது அப்படின்னு போன வாரம் நினச்சிட்டு இருந்தான். நினச்சியா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி என்ன சொன்னேன், என்னை தாண்டி போகிறதுக்கு விட மாட்டேன். அதனால் கருப்பசாமி அவள் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். மார்கழி 20ஆம் தேதி வரைக்கும் அப்படியே சொல்லட்டும். மார்கழி 20க்கு மேலே அவளே மாறிடுவான். சரியா? மார்கழி 20 வரைக்கும் எதுவுமே பேச வேண்டாம். ஜாதகம் பார்க்கவும் வேணாம், சொல்லவும் வேணாம். அவளே மாறிடுவான். மாறினதுக்கப்புறம் நீ பாரு, நீ சொல்கிற இடத்துல தான் கல்யாணம் பண்ணுவான், கிட்டவான். அதை நான் கருப்பு அமைச்சு கொடுத்து, அதே போல் உனக்கு வீட்டு கட்டிகிட்டு இருக்கிறதையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு கட்டி அமைச்சு கொடுத்து எல்லோரும் போல் காப்பாற்றி கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி மகனை திருப்பி கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணுமா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன், அதனால் நீ போய் பார்த்துட்டு வந்து அவன் வர்ற மாதிரி தெரியல அப்படின்ட்டு. அதனால் கருப்பசாமி வர்ற தை முடியட்டும். சரியா? தை முடியறதுக்குள்ளேயே ஒரு வாய்ப்பை ஒதுக்கி விட்டுருவேன். ஒதுக்கி விட்டு அங்கேருந்து பிரித்து உனக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துனா போதும்ல. நான் கருப்பை காப்பாற்றி திரும்போம். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு அந்த டைமுக்குள்ளே அவனை கொண்டாந்து இங்கே சேர்த்தி, நம்ம உனக்கு யாரை பார்த்தாலும் படபடப்பு வந்துடுதான். அதனால் படபடப்பு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவான். 3 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறப்போ அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி கட்டிச்செவையூர் வச்சுப்பா. கட்டிச்செவையூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் பிரச்சனை இந்த பிரச்சனை தானே சொல்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி தானே? தொட்டது அத்தனையும் பிரச்சனை தான். அதனால் கருப்பசாமி இப்போதைக்கு நில பிரச்சனையை மட்டும் தீர்த்துருவோம். அதே மாதிரி தொழில் நிரந்தரமான உனக்கு தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு தொழிலை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா. போய் காலைல வந்துடுவான். நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஓடிட்டு இருந்த இடத்துலேருந்து தூக்கி கொண்டுட்டு போய் மேற்கு திசைக்கு கொண்டு போனான். கொண்டு போனதில் எல்லாம் ஊற்றி மூடிடுச்சு. முடிச்சு இல்லையா? அதில் யாரை கேட்டு போனேன்? நீயா ஒரு முடிவெடுத்து போயிட்டேன். அப்படி தானே? அதனால் இப்போ அதுதான் சிக்கல். அதனால் இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சிறேன். வர வியாழக்கிழமைக்கு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண் மட்டும் அள்ளிட்டுவான். நல்லபடியாக தொழில் ஓடுற மாதிரி அமைச்சு கொடுத்து, குடும்பத்தில் வேறு வேறு சிக்கல் எக்ஸ்ட்ரா 2-3 சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலும் மறைமுகமாக உனக்கு எல்லாம் தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் வாழ வச்சா போதுமா. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். இன்னையிலேருந்து உனக்கு சிக்கலே வராது. நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. மறுபடி அந்த ஒரு கோபி வச்சுப்பா. கோபி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, வருமானத்துக்கு மட்டும் குறைவாக இருக்குது, வேலை இருக்குது. அதானே? வருமானத்துக்கு இந்த மாதம் 30 முடியட்டும். அதிலிருந்து உனக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா வருமானம் வர மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து, அதே போல் எல்லாரும் போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டுவான். அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த கடனை கட்டிடலான்டாமானே. சரியா? வர்றேன் என்னோடய திருவிழா வரைக்கும், ஆடி அமாவாசை வரைக்கும் அந்தந்த தேதிக்கு அந்தந்த பணத்தை கட்டிக்கலாம். ஆடிக்கு மேலே தான் நமக்கு மிச்சம் வைக்கிற மாதிரி உனக்கூட யோகமே. அதனால் நீ அதெல்லாம் பரவாயில்ல. மாதமான அந்ததுக்கு உண்டான பில்லை கருப்பை நான் தொலைவி அமைச்சு கொடுத்துருவான். அப்படி அமைச்சா போதும்ல. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். வீடும் நல்லபடியாக காப்பாற்றி எல்லோரும் போல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால் மல்லிகைப்பூ மாலை ஒன்று வாங்கிட்டு வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? நான் கருப்பை கூடவே வரேன். இந்தா கிட்டவா, அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறோம். சாமி மறுபடியும் குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளுக்கு வர்ற சித்திரை முடியட்டும். சித்திரை முடிஞ்சு வைகாசி பிறக்கிறதுக்குள்ளே நான் தொலாவி பிடிச்சி நான் கருப்பசாமி எல்லாரும் போல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு உனக்கு லைஃப்பில் செட்டில் பண்ணி வச்சுருவோம். அதே போல் கருப்பசாமி ஏதாவது ஒன்று அப்படின்னா கருமாதி பண்ணுறதுக்கு தான் நீ போய் அந்த இடத்துல மிதிக்கணும்னு சூழ்நிலை வருமே தவிர நல்லபடியாக அங்கே போய் வாழ்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க வரைக்கும் முடியாதுடாமானு.
அதனால் நீ இப்போதைக்கு கல்யாணமே ஆனாலும் அந்த பக்கம் போகக்கூடாது. சரியா? அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துருவேன். ஆள் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் விவசாயம் பண்ணலாமா வேணாமா அப்புறம் முடிவு பண்ணுவோம். கிட்டவன் இதை நீ பாங்கா வச்சுக்க. அதே மாதிரி உன்னோட பிறந்தவளுக்கு அவளைத்தான் கூட்டிகிட்டு வரணும். நான் கருப்பை அவளுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். கூட்டிகிட்டு வான் கூடயே வரும்போது சாமி மாடி தாராபுரம் போயிடுச்சு. பார்த்து தாராபுரம் வந்து எக்ஸாம் எழுத போகலான்ட்டு இருக்கேன். யார் எக்ஸாம் எழுத போகலான்ட்டு இருக்கிறது? என்னம்மா வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. என்னடா போன வாங்கிட்டு வந்தேன்? எங்கே பேனா இருந்தால் போய் வாங்கிட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அதில் பாஸ் பண்ணுறோம், அதில் வேலை வாங்கிடலாம். சரியா? அதில் 3 பேரா? எத்தனை பேர்? 9 பேர். 9 பேர்த்தில் நம்மளது பேர் அதில் இருக்குது. ஆனால் அதில் வந்து பதட்டம் இல்லாமல் போய் எழுது. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி உனக்கு அதில் உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்து உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்துருந்தான். இது யாரும் ஓசை கொடுக்கக்கூடாது. நான் கருப்பன் கூடவே வரேன். வந்ததை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ.